வெண்முரசு. சென்னா வேங்கை 27. வாசிப்பது சந்தீப். அரசப்பேரவை முன்னரே நிரம்பத் தொடங்கியிருந்தது. க்ஷத்திரிய அரசர்கள் இளைய கௌரவர்களாலும் சிற்றரசர்கள் உபகௌரவர்களாலும் சிற்றமைச்சர்களாலும் அவை முகப்பில் தேரிறங்கும் போதே எதிர்கொண்டு வரவேற்கப்பட்டு அவைக்கு கொண்டு சென்று அமர்த்தப்பட்டனர். பூருசரவஸ் அவை முகப்பில் நின்று கொண்டு அங்கே அமர்ந்திருக்கும் அரசர்களை விழிதொட்டு நோக்கிச் சென்றான். வெளியிலிருந்து அவந்தியின் அரசர்கள் விந்தரும் அனுவிந்தரும் துர்மதனாலும் துச்சகனாலும் வரவேற்று கொண்டு சென்று அவை அமர்த்தப்பட்டனர். பிறிதொரு வாயிலினூடாக கோசல மன்னன் பிருகத்பலனை சுபாகு உள்ளே அழைத்துச் சென்றான். பூருசரவசை அணுகிய சிற்றமைச்சர் மனோதரர் பால்ஹிகரே, ஓர் உதவி. கலிங்க மன்னர் சிருதாயுஷ் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முதன்மை க்ஷத்திரிய அரசர்களுக்குரிய அவை மதிப்பை அளிக்கவியலாது. ஆனால் பெரும்படையுடன் வந்தவர். நீங்கள் அரசரின் தனி நண்பராக அறிமுகம் செய்து கொண்டு அவரை வரவேற்றால் நன்று. பிறர் அதை மறுத்துக் கேட்டால் நீங்கள் முதன்மை க்ஷத்திரிய குடி அல்ல என்று சொல்ல முடியும் என்றார். பூருசரவஸ் சிரித்தபடி நன்று என்று சொல்லி வெளியே சென்றான். அங்கே லக்ஷ்மணன் தம்பியர் தீர்க்கபாகவும் தீர்க்கஸ்தம்பனும் துணைக்க நின்றிருந்தான். பூருசரவஸ் அருகே சென்று கலிங்கரை நானும் சேர்ந்து வரவேற்க வேண்டும் என்பது ஆணை என்றான். நன்று, நான் பதற்றம் கொண்டிருந்தேன். கலிங்கரின் அமைச்சர்கள் வந்து எவர் வரவேற்பது என்று கேட்டுச் சென்றனர். மனோதரரிடம் சொன்னேன் என்றான் லக்ஷ்மணன். சிறுகுடி மன்னர்களுக்கான மறுபக்க வாயிலின் வழியாக தட்சண மாகிஷ்மதியின் நீலன் படைத்தலைவர் வக்ரதந்தரால் அழைத்து செல்லப்பட்டதை கண்டான். மாளவ மன்னர் இந்திரசேனர் முந்தைய வாயிலில் இறங்க அவரை துச்சலனும் துர்முகனும் அழைத்துக் கொண்டு சென்றார்கள். பிரக்ஜோதிஷத்தின் மறைந்த பேரரசர் பகதத்தரின் மைந்தர் பகதத்தன் அமைச்சர் குந்தரால் அழைத்துச் செல்லப்பட்டார். ஜராசந்தனின் மைந்தனும் மகத மன்னனுமான ஜெயசேனன் பெருமுற்றத்தில் தேரிலிருந்து இறங்கியதும் சித்திரனும் உபசித்திரனும் அவனை வரவேற்று எதிர்கொண்டு முகமுனுரைத்து இருபக்கமும் நின்று புன்னகையுடன் பேசி அவைக்கு கொண்டு சென்றனர். அந்தத் தேர் முற்றத்திலிருந்து அப்பால் செல்வதற்காக வெளியே சாலையில் கலிங்கனின் தேர் காத்து நின்றது. முகப்பில் மிகப்பெரிய கதிரவனின் சிற்பம் வெள்ளியில் பொறிக்கப்பட்டிருந்த தேர் உள்ளே நுழைந்ததும் ஏவலர்கள் அதை நோக்கி ஓடினர். கால் தொட்டிறங்க மரப்படிகள் அமைக்கப்பட்டன. அரச உடையில் சூரியபட மணிமுடி அணிந்த கலிங்க அரசர் சிருதாயுஷ் மைந்தர் ருதாயுவுடன் கைகூப்பியபடி இறங்கி நின்று இருபுறமும் பார்த்தார். லக்ஷ்மணனும் தம்பியரும் தன்னை நோக்கி வருவதைக் கண்டதும் அவர் முகம் சிரிப்பதை பூருசரவஸ் கண்டான். அவர்களின் முகம் பார்த்து பேசாமல் முன்னால் விரிந்திருந்த கூடத்தை நோக்குபவர் போல விழிதூக்கி உதடுகளால் மட்டும் முகமுனுரைத்து நீரில் நடப்பவர் போல கால் நீட்டி வைத்து மெதுவாக சிருதாயுஷ் நடந்து வந்தார். பூருசரவஸ் சிருதாயுஷை அணுகி பணிந்து, நான் பால்ஹிகனாகிய பூருசரவஸ், அஸ்தனபுரியின் அரசரின் போர் அணுக்கன் என்றான். சிருதாயுஷ் முகம் மலர்ந்து, ஆம், நாம் முறைமையுடன் சந்தித்திருக்கிறோம் என்றார். அரசர் அவைக்குப் பின் தனியாக தங்களை சந்திக்க விழைகிறார். அவை நிகழ்வுகளைப் பற்றி மட்டுமல்ல, பிறர் அறியத் தேவையில்லாத சில செய்திகளையும் சொல்ல வேண்டுமென எண்ணுகிறார். ஆகவே அவைக்குப் பின் தாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் என்றான். சிருதாயுஷ் முகம் மலர, ஆனால் செயற்கையான கடமையுடன் என்ன செய்தி தொடர்பாக என்றார். அரசே, தீர்க்கதமசின் கொடிவழியில் சிலர் எதிர்ப்பக்கம் சென்றுள்ளனர். அதோடு என குரல் தாழ்த்தி அங்கரும் படையில் இல்லை என்றான் பூருசரவஸ். ஆம், அதை அறிந்தேன். அவன் படையில் இல்லாமலிருப்பதே நமக்கு ஆற்றலளிக்கும். நான் பேசிக்கொள்கிறேன் என்று முன்னால் சென்றார். லக்ஷ்மணன் அவனை விழிகளால் நோக்கி புன்னகைக்க பூருசரவஸ் பிறர் அறியாமல் புன்னகைத்தபடி விலகினான். விவிச்சு, விகடானனன் இருவரும் ஆனர்த்து நாட்டு கிருதவர்மனை வரவேற்று அழைத்துச் செல்வதைக் கண்டான். யாதவர்களுக்கு அரச வரவேற்பே ஊதியம், அதை அளிக்காமலிருக்க முடியாது. ஆனால் நூற்றுவரில் அறியப்படாத இருவரை முன்னிற்க முடியும். அவன் மனோதரரின் திட்டங்களை எண்ணி வியந்து கொண்டான். ஆடையை சீரமைத்தபடி துணைவாயிலினூடாக அவைக்குள் நுழைந்தான். விழிகளால் துழாவிய போது அரசர்கள் பெரும்பாலும் அவையமர்ந்திருப்பது தெரிந்தது. குலக்குழு அரசர்களின் நீண்ட நிறையின் இடப்பக்க ஓரமாக சலன் அருகே சோமதத்தருடன் அமர்ந்திருந்தான்.
பூருசரவஸ் செல்லும் வழியிலிருந்த அரசர்களை வணங்கி ஓரிரு சொற்களில் முகமனுரைத்தபடி சலனின் அருகே சென்றான். சலனின் அருகே அவனுக்கான பீடம் முழிந்திருந்தது. அதில் அமர்ந்து, சற்று பிந்திவிட்டேன் மூத்தவரே என்றான். நெடுநேரமாக இந்த அவையமர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இறுதியாக வரும் உரிமை பெருநில அரசர்களுக்குரியது போலும். நான் வந்து 2 நாழிகையாகிறது என்று சலன் சொன்னான். பூருசரவஸ், ஆயினும் இப்பெரிய அவையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நமக்கு அவ்வாய்ப்பு இந்த தலைமுறையில்தான் அமைந்தது என்றான். நாமும் குருகுலத்துக் குருதிதான் என்றான் சலன். அதை நாமே சொல்லிக் கொண்டால்தான் என்றான் பூருசரவஸ். சலன் கைகளைக் கட்டியபடி சாய்ந்து, உண்மையில் இத்தகைய பெரிய அவைகள்தான் பாரத வருஷத்தில் ஒருபோதும் போர் முடிவடையாமல் செய்கின்றன. இங்கிருக்கும் மேல்கீழ் அடுக்கில் ஒருமுறை வந்தமர்ந்தவர் பின் ஒவ்வொரு கணமும் அடுத்த அடுக்குக்கு நகர்வதைப் பற்றியே எண்ணிக்கொண்டிருப்பார். அதன் பொருட்டு சூழ்ச்சி செய்வார், போர் புரிவார், மணக்கூட்டுகள் அமைப்பார். ஒருபோதும் தான் இருந்த இடத்தில் அமைய முடியாது அவரால் என்றான். பின்னர் பூருசரவசிடம், இளையவனே, தெரிந்தோ தெரியாமலோ இப்பெருஞ்சுழற்சியில் எங்களை மாட்டிவிட்டிருக்கிறாய். இனி பால்ஹிகர்களால் தங்கள் மலைநகருக்குள் வாழ்வில் நிறைந்து இருக்க இயலாது. இனி வென்றாக வேண்டும், அடைந்தாக வேண்டும், முன் சென்றாக வேண்டும் என்றான். பூருசரவஸ், அவ்வாறுதான் இங்குள்ள அனைத்து பேரரசுகளும் உருவாகின்றன மூத்தவரே என்றான். ஆம், 56 அரசுகள் உருவாயின. அவற்றில் 8 அரசுகள் பேரரசுகளாயின. அதற்காக எஞ்சியவை அழிந்து மண்ணோடு ஒட்டிக் கிடக்கின்றன. 56,000 சிற்றரசுகள் முற்றாக அழிந்திருக்கும் என்று சலன் சொன்னான். பூருசரவஸ் மறுமொழி எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்தான். சற்று நேரம் கழித்து, பிதாமகர் எங்கிருக்கிறார் என்று சலன் கேட்டான். யானைக் கொட்டடியில். அவர் வருகை இங்கு அறிவிக்கப்படும்போது அவையில் தோன்றுவார். அதற்கு சற்று முன்னர் அவரை அழைத்து வந்து அருகிருக்கும் அணியறையில் அமர்த்தி அரச ஆணைகள் புனைய ஆணையிட்டிருக்கிறேன். தன்மேல் அணிவிக்கப்படும் எதையும் அவர் அக்கணமே கழற்றி விடுகிறார். அந்த இரும்புக் கவசன்றி வேறெதுவும் அவருக்கு உவப்பதில்லை. கவச உடையில் அவையில் அவரை கொண்டு வருவது கேலிக்குரியது. அரச உடை அணிவித்து சில கணங்களிலேயே அவரை அவைக்குள் கொண்டு வருவது உகந்ததென்று தோன்றியது என்றான். சலன் சிரித்து, பெரும் கேலிக்கூத்து. சூதர்கள் கூட இதற்கிணையான கேலிக்கூத்தை நிகழ்த்திவிட முடியாது என்றான். பூருசரவஸ் நகைத்து, இதை அவை சூழ்தல் என்றும் போர் என்றும் சொல்கிறார்கள் என்றான். பேரவை பெரும்பாலும் நிறைந்துவிட்டதென்பதை சற்றே உடல் தூக்கி தலை சுழற்றி நோக்கி பூருசரவஸ் புரிந்து கொண்டான். அவையின் முகப்பிலிருந்து சிறுவாயிலினூடாக கனகர் எட்டிப் பார்த்தார். பின்னர் அவரும் விதுரரும் கைகளை கூப்பியபடி அவைக்குள் நுழைந்தனர். விதுரர் நோயுற்று, மெலிந்து, அகவை மிக முதிர்ந்த தவமுனிவர் போலிருந்தார். கண்கள் குழிவிழுந்து உள்ளே செல்ல, வாய் வற்றியிருந்தமையால் பற்கள் உந்தி வெளிவந்திருக்க, கரிய சிற்றுடலுடன் அனைத்து பொலிவையும் இழந்து, அணிந்திருந்த அப்பட்டாளையும் அருங்கல் மணிமாலையும் இல்லை என்றால் எவரும் பட்டினியில் தவித்து அன்ன விடுதி நோக்கி வரும் எளிய சூதன் என்று எண்ணும்படி இருந்தார். நடக்கையில் சருகு காற்றிலென தத்தித் தத்தி எடையிலாது வந்தார். அவருக்கான பீடத்தில் அதன் கைப்பிடியைப் பற்றி மெல்ல நடுங்கியபடி குனிந்து அமர்ந்தார். 2 கைகளையும் நெஞ்சில் கூப்பி தலையை குனித்து தோள் தொய்ய அமர்ந்திருந்தார். கனகர் திரும்பிச் சென்று இணையமைச்சர்களிடமும் துணையமைச்சர்களிடமும் கைகளை வீசி ஆணைகளை விடுத்துக் கொண்டிருந்தார். தொலைவிலேயே தன் ஆணைகள் எதையுமே அவர் பின் தொடராததனால் அவை எதுவும் பொருட்படுத்தப்படவில்லை என்றும், அவர் பிற அமைச்சர்களால் ஒரு பெரிய தொல்லை என்றே பார்க்கப்படுகிறார் என்றும் தெரிந்தது. அவன் எண்ணத்தை உணர்ந்தது போல் சலன், நன்று, பாரத வருஷம் கண்ட பெரும்போருக்கு முதன்மை அமைச்சர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றான். சோமதத்தர் திரும்பி நோக்க சலன், நான் நகையாடவில்லை. உச்சியிலிருப்பவன் எதையும் அறியாதவனாகவும் புரிந்து கொள்ள முடியாதவனாகவும் இருக்கையில் அவன் உள்ளம் நிலைபேறு கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளத் தொடங்கினால் பேதலித்து அவனும் பித்தனாகி விடுவான் என்றான். கௌரவ நூற்றுவர்களும் அவர்களின் 1000 மைந்தர்களும் வணங்கியபடி வந்து தங்கள் பீடங்களில் அமர்ந்தனர். அவையின் ஒரு பகுதி முழுக்க அவர்களே இருப்பதை எண்ணி பூருசரவஸ் மீண்டும் புன்னகைத்துக் கொண்டான்.
சலன் அவன் உள்ளத்தை அணுக்கமாக தொடர்ந்து வந்து, அவர்களே ஒரு சிறு படை போலிருக்கிறார்கள். இருள் உருகி வழிவது போல் அவர்கள் அவை நுழைவதாக முன்பு ஒரு பாடலில் சூதுநிருபன் பாடியிருந்தான். எத்தனை பொருத்தம் என்று தோன்றுகிறது என்றான். பூரிசிரவஸ் அவையை மீண்டும் விழியோட்டிப் பார்த்தான். காம்போஜத்தின் அரசன் சுதக்ஷணன் சால்வருடன் குனிந்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். வத்சம் நமது பக்கம் சேரவில்லையா என்றான் சலன். வத்சர்களும் மத்சர்களும் பாண்டவர்களுடன் சென்றுவிட்டனர். இறுதிக்கணம் வரை முயன்றோம் என்றான் பூரிசிரவஸ். தராதர்களும் சகர்களும் யவனர்களும் பாண்டவர்களையே ஆதரிக்கிறார்கள். சோமதத்தர் ஆம், அவர்கள் நிஷாதர்கள் என்றார். பூரிசிரவஸ் காம்போசர்கள் அவர்களின் குலம் அல்லவா? சுதக்ஷணர் பெரும்படையுடன் இங்கு வந்துள்ளாரே என்றான். சலன் நகைத்து, இளையோனே, க்ஷத்ரிய நிலை என்பது பிற க்ஷத்திரியர்களால் வழங்கப்படுவது என்றான். வெளியே பெருஞ்சங்கங்கள் முழங்கின. மங்கல இசை எழுந்து அலை கொண்டது. வாழ்த்தொலிகள் சூழ துரோணரும் கிருபரும் கைகளைக் கூப்பியபடி வந்து தங்கள் பீடத்தில் அமர்ந்தனர். சலன் அவரிடம் திரும்பி, இம்முறை குழப்பம் ஏதுமின்றி பிதாமகர் பீஷ்மரையே முதன்மை படைத்தலைவராக அமைத்துவிடப் போகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் அஸ்தனபுரியின் அவையில் சொற்பூசலின்றி எதுவும் நிறைவுறாதென்பது வரலாறு என்றான். பூரிசிரவஸ் ஆம், அவ்வாறு நிறைவேற வேண்டுமென்றால் பெரும்பூசலொன்று அதற்கு முன்னரே முடிந்திருக்க வேண்டும் என்றான். என்ன பூசல் என்று சலன் கேட்டான். பூரிசிரவஸ் ஒரு கணம் தயங்கிய பின், மூத்தவரே, முதன்மை படைத்தலைவராக இருப்பதற்கு முதற்தகுதி கொண்டவர் அங்க நாட்டரசர் கர்ணன். அவர் கீழ் தாங்கள் படை கொள்ள மாட்டோம் என்று க்ஷத்திரியர்கள் அறிவித்துவிட்டமையால்தான் அவருக்கு நிகராக பீஷ்மரை நிறுத்துகிறார்கள். பிறிதவரை நிறுத்தினாலும் அவர் கர்ணனுக்கு நிகரல்ல என்ற பேச்சு எழுந்துவிடும். பிதாமகரை குறித்துக்கூட அவ்வாறு ஒரு எண்ணம் பலருக்கு இருந்தாலும் முதியவர் என்பதனாலும் பிதாமகர் என்பதனாலும் அவையில் எவரும் அதை சொல்லப் போவதில்லை என்றான். சலன் வெறுமனே பேச விரும்புகிறான் என்று அவனுக்கு தோன்றியது. அதைவிட பெரியது அவர்களின் திட்டம், இளையோனே என்றான் சலன். அர்ஜுனன் தன் எதிரே பீஷ்மரை கண்டால் கைதளர்ந்து காண்டீபத்தை நழுவ விடுவார். பூரிசிரவசும் பேச விரும்பினான். அவர் இன்றிருக்கும் நிலை வேறு என்றனர். இளைய யாதவரின் கொள்கைக்கு முழுதளித்து உள்ளம் உறுதி கொண்டிருக்கிறார் என்றான் பூரிசிரவஸ். அவ்வண்ணமென்றால் அவர் பிதாமகரை கொல்ல வேண்டும். அது அஸ்தனபுரியின் குடிகள் அனைவரையுமே அவர்கள் மேல் சினம் கொள்ளச் செய்யும். இந்நிலத்தை அவர்கள் ஒருபோதும் முழுதாள முடியாது என்றான் சலன். களத்தில் எதிரே பிதாமகரை பார்ப்பதே பாண்டவப் படைகளை தளரச் செய்யும் என்று அவன் தொடர பூரிசிரவஸ் களத்தில் அவர்கள் பாஞ்சாலர்களையோ விராடர்களையோதான் முதநிலையில் அமைப்பார்கள் என்றான். முரசொலிகளும் கொம்பொலிகளும் எழ விஸ்வசேனர் தொடர பீஷ்மர் கைகூப்பியபடி அவைக்குள் வந்து தன்னுடைய பீடத்தில் அமர்ந்தார். வழக்கம்போல மரவொரி ஆணையும் கழுத்தில் ஒற்றைச் சங்குமணியும் அணிந்திருந்தார். நீண்ட நரைத்த கூந்தலை தோள்பட்டையால் கட்டி முதுகில் தொங்கவிட்டிருந்தார். பெரும்பாலும் மயிர் உதிர்ந்து முதிய கொக்கின் சிறகு போலாகியிருந்த தாடி மார்பில் திரிகளாக விழுந்து கிடந்து, நீண்ட மெலிந்த உடலை பீடத்தில் சரித்து மடித்தமர்ந்து இடக்காலை தூக்கி பீடத்தின் மேல் வைத்து தன் கால் விரல்களை கையால் நீவிவிடத் தொடங்கினார். சலன், இந்த அவைக்கு அங்கர் வர வாய்ப்புண்டா என்றான். இல்லை என்றான் பூரிசிரவஸ். வேள்வி முடிந்த சில நாட்களிலேயே கிளம்பி அங்க நாட்டுக்கு சென்றார். நேற்று தன் வேட்டைக் குழுவுடன் காட்டுக்குள் சென்று விட்டதாகவும் மறுமுறை அவரிடமிருந்து செய்தி வரும் வரை எங்கிருக்கிறார் என்பதையே கூற முடியதென்றும் ஓலை வந்துள்ளது. சலன் வெறுமனே தலையசைத்தான். மீண்டும் மங்கல இசை முழங்கியது. கொம்புகளும் முரசுகளும் பிளிரி ஆர்த்தன. வெள்ளிக்கோல் ஏந்திய நிமித்திகன் அவைக்குள் நுழைந்து அதை மும்முறை சுழற்றி தலைமேல் அசைத்தான். வாழ்த்தொலிகள் வெளியே முழங்கின. அஸ்தனபுரியை ஆளும் அரசர் தார்த்தராஷ்டிரர், யயாதியின் கொடிவழி வந்தவர், பாரதவர்ஷத்தின் பேரரசர் துரியோதனர் அவை நுழைவு என்று நிமித்திகன் அறிவித்தான். அவையிலிருந்த மன்னர்களும் சிற்றரசர்களும் தங்கள் கைக்கோல்களை தூக்கி அவை முதல்வர் வெல்க, அஸ்தனபுரியின் அரசர் வெல்க, வெற்றி சூழ்க என்று வாழ்த்தினர்.
மங்கலத் தாளங்களுடன் அணிச்சேடியரும் அவர்களுக்குப் பின்னால் ஐந்திசை கலங்களை முழக்கியபடி அவை சூதரும் 2 நிறைகளாக உள்ளே நுழைந்து பிரிந்து அவையில் பரவினர். அஸ்தனபுரியின் அமுதகலக் கொடியுடன் முழுக்கவச உடையணிந்த படைவீரன் ஒருவன் உள்ளே நுழைந்து அதை அவை முன் பொருத்திய பின் தலைவணங்கி பின்னகர்ந்தான். துரியோதனன் அரச தோற்றத்தில் கைகளைக் கூப்பியபடி நடந்து வர அவனுக்கு வலப்பக்கம் துச்சாதனன் உடைவாள் ஏந்தி நடந்து வந்தான். பின்னால் இருந்து வெண்கொற்றக் குடை எழுந்து அவன் மேல் கவிழ்ந்து உலைய அதன் முத்துச்சரங்கள் குலுங்கின. தொடர்ந்து வந்த படைத்தலைவர்களும் வாளேந்தியிருந்தனர். அவைக்குள் நுழைந்து பிதாமகரையும் ஆசிரியரையும் அவையையும் வணங்கி துரியோதனன் அரியணையில் சென்று அமர்ந்தான். அது அரசு சூழ் மேடை என்பதனால் இணையாக அரசிக்கு அரியணை போடப்பட்டிருக்கவில்லை. அவையின் வலப்பக்கம் பட்டுத்திரைக்கு அப்பால் அரசி பானுமதியும் துணையரசியர்களும் வந்தமர்வதை நிழல செய்வென காண முடிந்தது. பார்க்கடலில் தெரியும் பாவைகள் போல என்று அத்தருணத்திற்கு முற்றிலும் பொருத்தமில்லாத ஓர் ஒப்புமை பூரிசிரவசின் உள்ளத்தில் எழுந்தது. தன் உள்ளம் ஏன் அத்தனை எளிதாக அனைத்தையும் புன்னகை மட்டுமே கொண்டு பார்ப்பதாக மாறிவிட்டிருக்கிறதென்று அவனே வியந்து கொண்டான். மீண்டும் மங்கல இசையெழ துரியோதனன் அரியணையிலிருந்து எழுந்து கைகூப்பியபடி நின்றான். அஸ்தனபுரியின் அமுதகலக் கொடியுடன் ஒரு வீரன் முன்னால் வர சஞ்சயனும் யுயித்சுவும் இருபுறத்திலும் தொடர திருதராஷ்டிரர் கைகூப்பியபடி அவைக்குள் நுழைந்தார். அவருக்குப் பின்னால் அவர் அணுக்கச் சேவகன் சங்குலன் தன் பேரிடலுடன் நடந்து வந்தான். சலன், இவன்தான் அந்த மாமல்லன் அல்லவா? பேரிடலன், இவனைவிடப் பெரியவர் பால்ஹிக பிதாமகர் மட்டுமே என்றான். யுயித்சுவின் தோளைப் பற்றியபடி திருதராஷ்டிரர் தன் பீடத்தில் அமர்ந்தார். முனகலுடன் உடலை விரித்து கைகளை மார்பேல் கட்டிக்கொண்டு தலைகவிழ்ந்தார். அவருடைய தாடை இறுகி அசைவதையும் தோள்தசைகள் இழுபட்டு நிகழ்வதையும் தொலைவிலேயே காண முடிந்தது. அவருடைய கரிய தோலுடல் ஒரு கூடாரமென அதற்குள் ஒரு மல்லர் கூட்டம் போரிடுவது போல. இன்றென்ன ஒவ்வொரு எண்ணமும் விந்தையாக இருக்கிறதே என்று அதை புன்னகையுடன் தானே திரும்பி பார்த்துக் கொண்டான். அதன் பின்னர்தான் மறுபக்க வாயிலினூடாக சகுனியும் கணிகரும் வந்து அவையமர்ந்து விட்டிருப்பதை பூரிசிரவஸ் கண்டான். சலனிடம், அவர்கள் முன்னரே வந்துவிட்டார்களா என்றான். ஆம், அரசர் அவையமர்ந்த போதே அவர்கள் உள்ளே நுழைந்தனர் என்று சலன் சொன்னான். பின்னர் ஓசையின்றி, நரிகளைப் போல என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். பூரிசிரவஸ் சினத்துடன், சூதர்களின் பாடல்களை அரசர்கள் உள்ளம் தொடரலாகாது, மூத்தவரே. இப்போரின் முதன்மை களஞ்சூழ்வோர் அவர்களே. மெய்யில் இப்போரென்பது அவர்கள் தங்கள் நாற்களத்தில் நிகழ்த்தும் காய் நகர்வன்றி பிரிதல்ல என்றான். அதைத்தான் நானும் சொன்னேன் என்று சலன் திரும்பிப் பார்க்காமலேயே சொன்னான். பூரிசிரவஸ் சகுனியை பார்த்தான். அவர் உடலில் மெல்லிய நடுக்கு ஒன்றிருப்பது போல் தொலைவிலிருந்து பார்த்தபோது தோன்றியது. வாயில் எதையோ போட்டு மென்று கொண்டிருப்பது போல இருபொறியாகப் பிரிந்த மென்தாடி அசைந்தது. ஆனால் உதடுகளை பார்த்தபோது அவர் எதையும் மெல்வது போலவும் தெரியவில்லை. அவன் அங்கிருந்து கணிகரை பார்க்க முயன்றான். நிலத்தில் இடப்பட்ட மெத்தையில் ஒசிந்து படுத்திருந்த அவருடைய குடுமியின் ஒரு பகுதி மட்டுமே தெரிந்தது. பூரிசிரவஸ் சலனிடம், இப்போரில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்பொருள் உள்ளது. சென்றடைய ஓர் இலக்கு, வென்று கொள்ள சில. எதன் பொருட்டுமன்றி போரின் பொருட்டே இப்போரில் இருப்பவர் கணிகர் ஒருவரே. தன் இயல்பாலேயே அவர் இப்போரை வழிநடத்துகிறார் என்றான். வியப்புடன் மூச்செறிந்தபடி நிமிர்ந்து அமர்ந்து, இதுவரை எனக்கு இது தோன்றவில்லை. இந்த அவையில் அமர்ந்து அவரை நோக்கிக் கொண்டிருக்கையில் நெடுங்காலமாக ஒவ்வொரு சொல்லாக அவர் இப்போரை நோக்கி அனைவரையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று தோன்றுகிறது என்றான். அவரை முதலில் கண்டு அவர் சொன்ன முதற்சொல்லை செவிகொண்ட போதே நான் அதை உணர்ந்தேன் என்று சலன் சொன்னான். பூரிசிரவஸ் திரும்பி அவனை பார்த்துவிட்டு அது மெய் என்று உணர்ந்தான். தன்னையும் ஓர் அரசு சூழ்கையாளனாக எண்ணிக்கொண்டிருப்பதனால் தன்னால் பலவற்றை உணர முடியாமல் போயிருக்கிறது. இவை அனைத்தையும் தன்னால் மாற்றி அமைத்துவிட முடியும் என்ற எண்ணத்தால் கணிகரை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம். ஒரு கணம் அங்கிருப்பவர்களில் முற்றிலும் அறிவற்றவன் தான்தானோ என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் அது மீண்டும் மெல்லிய புன்னகையைத்தான் உருவாக்கியது. அரசமுறைச் சடங்குகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன.
வைதிகர் மேடையேறி கங்கை நீர் தெளித்து அரிமலர் தூவி வேதமோதி துரியோதனனை வாழ்த்தினர். தொடர்ந்து அஸ்தினபுரியின் மூத்த குடிகள் மேடையிலேறி யயாதியின் மணிமுடியை அவனுக்கு சூட்டினர். உடைவாளையும் செங்கோலையும் அளித்தனர். அரச அணிக்கோலத்தில் அவன் வீற்றிருந்தபோது மங்கள இசையும் முழவுகளும் முரசுகளும் முழங்கின. அவை அவனை வாழ்த்தி குரலெழுப்பியது. அவையிலிருந்து அரிமலர் எழுந்து அவன் மேல் பொழிந்தது. கைகூப்பி அவ்வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்ட பின் அவன் செங்கோலையும் மணிமுடியையும் உடைவாளையும் மறுபக்கம் நின்றிருந்த அணிச்சேவகனிடம் அளித்தான். இயல்பாக கால்களை நீட்டி கைகளை கைப்பிடியில் வைத்து அரியணையில் நிமிர்ந்தமர்ந்தான். கனகர் முரசுத்தாளத்தை வழிநடத்துபவர் போல கைகளை வீசி வீசி ஆணையிட்டுக் கொண்டிருக்க நிமித்திகன் விழிகளால் அவரை சந்தித்து ஆணை பெற்று தன் வெள்ளிக்கோலுடன் அறிவிப்பு மேடை மேல் ஏறினான். கொம்பு மும்முறை பிளிரி அமைந்ததும் அவை அமைதியடைந்தது. நிமித்திகன் தன் கோலை இருமுறை வீசி தலைக்கு மேல் தூக்கி வெற்றி நிகழ்க, வளம் நிறைக, அறம் வெல்க, மூதாதையர் அருள்க, தெய்வங்கள் கனிக, ஆம் அவ்வாறே ஆகுக என்று உரத்த குரலில் கூவினான். பின்னர் அவையைச் சூழ்ந்த மணிக்குரலில் அஸ்தினபுரியின் குடிவரிசையை சொன்னான். விஷ்ணுவிலிருந்து பிறந்த குலத்தை வாழ்த்துக. பிரம்மன் அத்ரியில் பெற்ற சந்திர குலத்தை வாழ்த்துக. புதன், புரூரவஸ், ஆயுஸ், நகுஷன், யயாதி, புரு, ஜனமேஜயன், பிராசினவான், பிரவீரன், நமஸ்யு, வீதபயன், சுண்டு, பகவிதன், சம்யாதி, ரஹோவாதி, ருத்ராஸ்வன், மதினாரன், சந்துரோதன், துஷ்யந்தன், பரதன், சுஹோத்ரன், சுஹோதா, கலன், கர்த்தன், சுகேது, பிருஹட்சத்ரன், ஹஸ்தி, அஜமேடன், ருக்ஷன், சம்பரணன், குரு என நீளும் பெருமைமிக்க கொடிவழியை வாழ்த்துக்க. குருகுலத்தோன் துரியோதனன் புகழ் வெல்க. குலமூதாதை குருவின் குருதியில் எழுந்த ஜெயனு, சுரதன், விடுரதன், சார்வபாமன், ஜெயத்சேனன், ரவ்யயன், பாவுகன், சக்ரோத்ததன், தேவாதிதி, ருக்ஷன், பீமன், பிரதீபன், சந்தனு என தொடரும் குருதி வழியில் வந்த விசித்திர வீரியனை, அவர் பெற்ற திருதராஷ்டிரரை வணங்குவோம். பூருசிரவஸ் திருதராஷ்டிரர் தலையை அசைத்தபடி இழப்போவது போல ஓர் அசைவை கொண்டதைக் கண்டான். பின்னர் அவர் கண்களை தன் கைகளால் பொத்தி விழிநீரை ஒற்றலானார். அவையோரே, இங்கு அவையமர்ந்திருக்கும் அஸ்தினபுரியின் அரசர் தார்த்தராஷ்டிரான துரியோதனர். குருவின் முடிசூடி ஹஸ்தியின் தோள் கொண்டு அரியணை கொண்டவர். பாரத வருஷத்தை மும்முடி சூடி முழுதாளவிருக்கும் பேரரசர் துரியோதனரின் ஆணையின்படி அவரை வாழ்த்தி இங்கமர்ந்திருக்கும் பிதாமகர் பீஷ்மருக்கும், அவருக்கு அருளரை கூறி ஆற்றுப்படுத்தும் ஆசிரியர்களுக்கும், அவருக்கு படைத்துணையென திரண்டிருக்கும் அரசர்களுக்கும், அவருடைய பெருகிய 100 தோள்களென செறிந்திருக்கும் உடன்பிறந்தோர்க்கும் இந்த அவையின் வணக்கம் தெரிவிக்கப்படுகிறது என்று நிமித்திகன் சொன்னான். இந்த அவை அஸ்தினபுரியின் மீது நம் அரசருக்கு இருக்கும் குலமுறை உரிமையும் கோலுரிமையும் கொடிக்கோள் உரிமையும் வாளுரிமையும் வழுவாது நிலை கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தும் பொருட்டு அமைந்தது. அவ்வுரிமையை மறுத்து குலநெறி மீறியும் அறநெறி மீறியும் க்ஷத்ரிய கொடிக்குரிய வாழ்நெறி மீறியும் உரிமை கொண்டாடும் பாண்டவின் மைந்தர்களுக்கெதிராக இங்கே போர் அறிவிப்பு நிகழவிருக்கிறது. முதன்மை படைத்தலைவர்களும் பிற படைகளின் தலைவர்களும் முறையாக அறிவிக்கப்படுவார்கள். அறிவிக்கப்பட்ட அக்கணத்திலிருந்து இறுதி வெற்றி வரைக்கும் ஒரு கணமும் ஓயாத போர் தொடங்குகிறது. நம்முள் வாழ சொல்மகளும் நம்மை காக்க கொற்றவையும் நமக்கு அருள திருமகளும் காத்திருக்கின்றனர். அவை வாள்களையும் கைக்கோல்களையும் தூக்கி வெற்றிவேல், வீரவேல், வெல்க குருகுலம், வெல்க க்ஷத்ரிய பெருங்குலம், போர், எழுக போர் என்று முழங்கியது. மீண்டும் கொம்பொலி எழுந்து அவை அடங்கியதும் நிமித்திகன், இந்த அவை குலநெறி சார்ந்ததென்பதற்கு சான்று இங்கே குருகுலத்துக் குருதியின் மூத்தவரான பீஷ்ம பிதாமகர் அமர்ந்திருப்பதே. அவரே தன் கைகளால் அஸ்தினபுரியின் அரசருக்கு மணிமுடி சூட்டியவருமாவார். ஆனால் பெரும்பாலானோர் அறிந்திருக்காத ஒன்றுண்டு. அஸ்தினபுரியின் அரச குருதியில் இன்றிருப்பவர்களில் மூத்தவர் பிறிதொருவர் என்றான். அவையில் வியப்பொலி எழுந்தது. அது அடங்க காத்திருந்த நிமித்திகன் சொன்னான். பிரதீபருக்கு சிபிநாட்டரசி சுனந்தியில் பிறந்த மைந்தரும் தேவாபிக்கும் சந்தனுவுக்கும் இளையவருமான பால்ஹிகர் இன்றும் உயிருடன் இருக்கிறார்.
அவருடைய மூத்தவர் தேவாபி துறவு பூண்டு விண்புகுந்தார். சந்துனு நாடாண்டு நிறைவடைந்தார். சந்துருவின் கொடிவழியில் விசித்திர வீரியரும் திருதராஷ்டிரம் தோன்றினர். நமது அரசர் அலைக்கடலில் கதிரவனென எழுந்து இங்கு அரியணை அமர்ந்திருக்கிறார். அரச கொடியினரே, அன்று தன் தமையன் காடகிய பின்னர்தான் பிறந்த சிபிநாட்டுக்குச் சென்ற பால்ஹிகர் அங்கிருந்து பால்ஹிகபுரிக்கும் பிறகு அங்கிருந்து கந்தர்வர்களும் கிண்ணறரும் வாழும் வெண்மலை முடிகளுக்கும் சென்றார். அங்கு காலமிலாவளியில் 100 ஆண்டு வாழ்ந்தார். இப்போது அவருக்கு 172 அகவை ஆகிறது. தன் கொடி வழிவந்த மைந்தனின் முடியுரிமையை வலியுறுத்தும் பொருட்டு மீண்டும் நிலமிறங்கி வந்திருக்கிறார். அவர் இந்த அவை புகுந்து அரசரை வாழ்த்துவார். இங்கிருக்கும் அனைவருக்கும் தந்தை என அமர்ந்து அருள் புரிவார். அவையோர் அறிக, அஸ்தினபுரியின் அரியணை எவருக்குரியதென்பதற்கு இனி மறுசொல்லொன்று தேவையில்லை. குலநெறிப்படியும் கூட வாழ்பவரில் மூத்தவர் எவரோ அவருக்கே மணிமுடி உரிமைப்பட்டது. தேவாபியும் பின்னர் சந்துனுவும் மறைந்த பின்னர் உயிருடன் வாழும் பால்ஹிகரே அந்த மணிமுடிக்குரியவர். சந்தனுவின் இறப்புக்குப் பின் இயல்பாகவே அது பால்ஹிகருக்கே சென்றடைய வேண்டும். அவர் இங்கில்லாததனால் அவர் அதை விட்டுக் கொடுத்தார் என்றுதான் குலநெறி பொருள் கொள்ளும். அவரிடமிருந்து விசித்திர வீரியருக்கும் திருதராஷ்டிரருக்கும் பின்னர் பாண்டுவுக்கும் கையளிக்கப்பட்டு இன்று நம் அரசரால் சூடப்பட்டுள்ள அம்மணிமுடிக்கு மெய்யான் உரிமையாளர் பால்ஹிகரே. அவரே இன்று இந்த அவைக்கு வந்து தன் சிறுமைந்தர் சூடியிருக்கும் மணிமுடியை குருகுலத்தின் குலநெறிப்படியும் க்ஷத்திரிய மரபின்படியும் வேதம் வகுத்த முறைமையின்படியும் உறுதி செய்வார். அரசரின் பொருட்டுதான் வாளேந்தி துணை நிற்பதாக சொல்லளிப்பார். தெய்வம் விண்ணிறங்கி வந்து தன் சொல்லை நேரடியாக அளிப்பதற்கு நிகர் அது. அருள்க தெய்வங்கள், அவை தங்கள் கைக்கோல்களையும் படைக்கலங்களையும் தூக்கி வாழ்த்து கூவியது. அலையலையென எழுந்து எழுந்து அடங்கிக் கொண்டிருந்த அந்த வாழ்த்தொலியை தலை திருப்பி நோக்கிக் கொண்டு திகைத்து அமர்ந்திருந்தான் பூரிசிரவஸ். சலன் அவனைத் தொட்டு, பிதாமகரை அவை புகச்சொல் என்றான். ஆம் ஆம் என்று அவன் எழுந்து பீடங்களின் நிறையில் குனிந்து விரைந்து அவையின் விளிம்பை அடைந்து சிறுவாயிலினூடாக வெளியே சென்றான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.